blood pressure, அதுவும் low blood pressure, low பிபின்னு நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருப்போம். லோ பிபி இருக்குன்னா என்னென்ன அறிகுறிகள், எதனால் இது ஏற்படுது? ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் தானேங்க பிரச்சனை, ஹை பிபி இருந்தால் தானே பிரச்சனை. நமக்கு இந்த மாதிரி லோவாக தானே இருக்குது, அப்போது இது ஓகேவா, நார்மலாக தான் நான் இருக்கிறேனா அப்படின்ற கேள்வி நிறைய பேர். ஹை பிபி நமக்கு உடலில் பிரச்சனைகளை உண்டாக்குமோ, நிறைய ஆபத்துகளை நமக்கு உடலில் கொடுக்குதோ, அதே மாதிரி தான் லோ பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர் நமக்கு குறை ரத்த அழுத்தம். இப்போது உணவுகள், இப்போது ஏதாவது ஒரு சர்ஜரி முடிஞ்சு வந்திருக்கோம், இல்லைங்க நான் இந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கேன், இத்தனை நாள் இந்த மாதிரியான உணவுகள் நான் சாப்பிட்டுட்டேன், இதனால தான் எனக்கு பிபி ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதற்கு அப்புறம் நம்ம சாப்பிட வேண்டிய டயட் என்னென்ன, எந்த மாதிரி உணவுகள் எடுக்கணுன்றதை பார்க்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ஃபுட்டெல்லாம் நல்லாவே தாங்க சாப்பிட்றேன், ஏன்னா எனக்கு பிபி குறைவாக இருக்குது, ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குது, வெயிட்டும் நான் குறைவாக இருக்கிறேன் அப்படின்னு. லோ பிபி இருந்துச்சுன்னா இது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஹை பிபி இருக்கிறவங்க எதெல்லாம் நம்ம குறைச்சி சாப்பிட்றோன்னு சொல்கிறோமோ அது எல்லாமே இவங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும், அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பிளட் ப்ரெஷர், அதுவும் லோ பிளட் ப்ரெஷர், லோ பிபின்னு நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருப்போம். லோ பிபி இருக்குன்னா என்னென்ன அறிகுறிகள், எதனால் இது ஏற்படுது? ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் தானேங்க பிரச்சனை, ஹை பிபி இருந்தால் தானே பிரச்சனை. நமக்கு இந்த மாதிரி லோவாக தானே இருக்குது, அப்போது இது ஓகேவா, நார்மலாக தான் நான் இருக்கிறேனா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். எப்படி ஹை பிபி நமக்கு உடலில் பிரச்சனைகளை உண்டாக்குமோ, நிறைய ஆபத்துகளை நமக்கு உடலில் கொடுக்குதோ, அதே மாதிரி தான் லோ பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர் நமக்கு குறை ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவுமே நம்ம உடலில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அதாவது அண்டர் வெயிட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், உடல் எடை குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு லோ பிபி இருக்குது. இதை தாண்டி நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஹை பிபியாக இருந்தாலும் சரி, லோ பிபியாக இருந்தாலும் சரி, ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு இந்த மாதிரி பிபி வேரியேஷன் ஆச்சுன்னா நிறைய ஆபத்துகளையும் நமக்கு உண்டாக்குது. சாதாரணமாக உடல் எடை குறைவாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்களுக்கும் லோ பிபி இருக்கிறது நிறையவே நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி, அதுவும் முக்கியமாக விட்டமின் பி, சி, ஏ, இது 3 விட்டமின்ஸும் நமக்கு குறைவாக இருக்குன்னா நமக்கு லோ பிபி ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்ததாக கால்சியம், விட்டமின் டி, இது குறைபாடு இருந்தாலும் நமக்கு லோ பிபி ஆகுது. எப்படி நமக்கு இப்போது ஹீமோக்ளோபின் சொன்னோம் இல்லைங்களா, ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்ததுன்னா லோ பிபி ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஹீமோக்ளோபின் குறைந்தாலும் நமக்கு லோ பிபி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போது உணவுகள், இப்போது ஏதாவது ஒரு சர்ஜரி முடிஞ்சு வந்திருக்கோம், இல்லைங்க நான் இந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கேன், இத்தனை நாள் இந்த மாதிரியான உணவுகள் நான் சாப்பிட்டுட்டேன், இதனால தான் எனக்கு பிபி ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதற்கு அப்புறம் நம்ம சாப்பிட வேண்டிய டயட் என்னென்ன, எந்த மாதிரி உணவுகள் எடுக்கணுன்றதை பார்க்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ஃபுட்டெல்லாம் நல்லாவே தாங்க சாப்பிட்றேன், ஏன்னா எனக்கு பிபி குறைவாக இருக்குது, ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குது, வெயிட்டும் நான் குறைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுடைய குடல் பகுதியில் நிறைய கழிவுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ குடல் பகுதியில் கழிவுகள் சேர சேர நமக்கு அப்சார்ப்ஷன் கரெக்டாக நடக்காது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து சத்துக்கள் நம்ம உடல்லையும் சேராமல் இருக்கும். சத்துக்கள் சேரலைன்னா என்ன ஆகும், நமக்கு ஸ்டாமினா குறைவாக இருக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நடக்கும், ஹீமோக்ளோபின் லெவல் குறையிறது செகண்ட் பாயிண்ட் நடக்கிறது, அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் குறையிறது. இது எல்லாமே சேர்ந்ததுன்னா உடலில் என்னென்ன சிம்டம்ஸ் நடக்கும் இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. மூச்சு வாங்குறது, பால்பிட்டேஷன், படபடப்பு இருக்குங்க, காரணமே இல்லாமல் ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய மனசில் எப்போவுமே ஒரு பய உணர்வு, ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டு வேகமாக இருக்குங்க, அதை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கிறது, நெஞ்சில் ஒரு படபடப்பு ஏற்படுறது, அதிகமாக வியர்வை, சோர்வு ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒர்க்குமே செய்ய வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைப்பாங்க. திடீர்னு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். முக்கியமாக நம்ம யூரின் பாஸ் பண்ணும்போதே ஒரு சிலருக்கு யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தாலே என்ன ஆகும்னா மயக்கம் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி மோஷன் போயிட்டு வந்தாலும் மலம் கழித்துட்டு வந்த உடனேயே கிறுகிறுன்னு வருதுங்க, உடலேருந்து எல்லா சத்தும் போன மாதிரி ஃபீல் ஆகுது, வேர்வையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க.
ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் லோ பிபி இருக்கிறவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இரவு சரியாக உறக்கம் வராது, ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, ஹேர் ஃபால், தலைமுடி வந்து ரொம்ப உதிர்தல், இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும். அப்போது லோ பிபி இருந்துச்சுன்னா இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஹை பிபி இருக்கிறவங்க எதெல்லாம் நம்ம வந்து குறைச்சி சாப்பிடுங்க, குறைச்சி சாப்பிட்றோன்னு சொல்கிறோமோ அது எல்லாமே இவங்க வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும். அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, நம்ம உடல் அளவுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும். ஸோ உணவு நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம உப்பு, சர்க்கரை எல்லாமே சேர்த்து சாப்பிடணும். சர்க்கரை அப்படின்னு சொல்கிறது இனிப்பு. ஸோ அந்த இனிப்பு வகைகள், உப்பு, இனிப்பு, இந்த வகைகள் எல்லாமே உணவில் சேர்த்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். அதுக்காக அதிக அளவு உப்பும் சேர்க்கக்கூடாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும், தேவையான அளவுக்கு இனிப்பு, அறுசுவைகளும் நம்ம சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளுடைய உணவில் பார்த்தோம்னா நட்ஸ் வகைகளை சேர்த்து சாப்பிடணும், அதாவது கொட்டை வகைகள் சொல்லணும். கண்டிப்பாக தினமும் நம்ம வந்து வேர்க்கடலை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் இது நம்ம இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. பால்பிட்டேஷன், படபடப்பு வராமல் நமக்கு தாக்கும். இதில் இருக்கக்கூடிய குட் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுன்னா நம்ம உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்தை கொடுக்கும். தேவையான அளவுக்கு குட் கொலஸ்ட்ராலை வந்து நமக்கு கொடுக்குது. லோ பிபி இருக்கிறவங்களுக்கு அந்த பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிறதுக்கு நமக்கு வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப நல்லது. பாதாம் எடுக்கிறதும் ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடலில் நமக்கு லோ பிபி அப்படின்றது நார்மலாக வர ஆரம்பிக்கும். ஸோ இரவு நேரத்தில் சரியாக நம்ம உறங்கிக்கிட்டே வந்தனாலும் நம்ம உடலில் லோ பிபி மெயின்டைன் ஆகுது. லோ பிபி வந்து ஒரு சரியான அளவுக்கு நமக்கு வர ஆரம்பிக்கும். இதை தாண்டி நம்ம உணவில் கீரை வகைகள் நிறைய சேர்த்து சாப்பிடணும். கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தினமுமே உணவில் ஏதாவது ஒரு கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பாலக்கீரை ரொம்ப முக்கியம், பசலைக்கீரை, சோம்புக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக குச்சிகள் மாதிரி இருக்கும். சோம்புலேருந்து வரக்கூடிய கீரை, அந்த இலைகள். ஸோ இந்த சோம்புக்கீரை நம்மளுடைய லோ பிபியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நமக்கு கரெக்டாக பிபி லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சோம்புக்கீரை பயன்படுது. ஸோ இந்த கீரை வகைகள்லாம் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்பொழுது நம்ம உடலுக்கும் அது ஆரோக்கியமானதாக மாறுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய அமிர்த சஞ்சீவி சூரணம் ஒரு முக்கியமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இது எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா லோ பிபி இருக்கிறவங்களுக்கும், அதுக்கப்புறம் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்கிறவங்க, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த அமிர்த சஞ்சீவி சூரணத்தை பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் முக்கியமாக நிலப்பனங்கிழங்கு இருக்குது. இந்த நிலப்பனங்கிழங்கு என்னென்னா நம்ம உடலில் சோர்வாக இருக்கக்கூடியவங்களுக்கு உடலில் அந்த சோர்வை நீக்கி பலத்தை தரக்கூடியது தான் இந்த நிலப்பனங்கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலப்பனங்கிழங்கோட சாலமிசரி இது வந்து ஒரு முக்கியமான மூலிகை. இதனோட சதாவரி, அஸ்வகந்தா, சிறுநாகப்பூ, வால்மிளகு, கிராம்பு, ஏலரிசி, இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ இந்த மெடிசனை நம்ம தொடர்ந்து பாலில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை பாலில் கலந்து நம்ம குடிக்கும்பொழுது நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் நமக்கு கிடைக்குது. உடலுக்கு தேவையான ஆற்றல் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு லோ பிபி இருந்தாலும் சரி, அதாவது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருந்தாலும் சரி, இது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த மெடிசன் நமக்கு உறுதுணையாக இருக்கும். தினமுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மெடிசனை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தணும். ஸோ 2 வேளையும் பயன்படுத்தும்போது உடலில் இந்த ப்ரெஷர் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லலாம். இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா வெற்றிலை குடிநீர் நம்ம குடிக்கணும். இந்த வெற்றிலை குடிநீர் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3-4 கம்மாறு வெற்றிலை, இல்லைன்னா சாதாரண வெற்றிலை கூட எடுத்துக்கலாம். 3-4 வெற்றிலையை நம்ம எடுத்துக்கணும். ஸோ வெற்றிலையை எடுத்துகிட்டு இதனோட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும். ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்து 2 பல் பூண்டு சேர்த்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸாக வர வரைக்கும் இதை வந்து கஷாயமாக காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த கஷாயத்தோட கண்டிப்பாக நம்ம வந்து கருப்பட்டியோ தேனோ சேர்த்து குடிக்கணும். இப்போ தினமும் ஒரு வேளை, ஏதாவது ஒரு வேளை காலையிலையோ இல்லை மாலை நேரங்கள்லேயோ இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கும்போது உடலில் நமக்கு லோ பிபி வந்து மெயின்டைன் ஆகுது, கரெக்டான லெவலுக்கு நமக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம கிளினிக்கில் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் பிபி வந்து ரொம்ப லோவாக இருக்கக்கூடியவங்க வராங்க. முக்கியமாக பெண்கள் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அண்டர் வெயிட்டில் இருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்தோம்னா 26-30 வயது இருக்கக்கூடிய பெண்களுக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த லோ பிபி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அண்டர் வெயிட் இருக்காங்க, ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்குது, அதே மாதிரி ப்ரெஷர் பார்க்கும்போது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக நெய், வெண்ணெய் சார்ந்த
உணவுகள் இதை வந்து நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கிட்டே வரணும். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் ஒரு நாளைக்கு ஒரு 10 ml அளவுக்கு நம்ம வந்து நெய் பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாமே நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் லோ பிபி வந்து சரியான லெவலுக்கு மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ பிளட் ப்ரெஷர் தொடர்பாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.